1962 அப்போதைய முதல்வர் காமராஜர் எல்லாரும் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் மட்டும் அதை மறுக்கிறார். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் கும்மிடிப்பூண்டிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ரயில்வே கேட்டு மூடப்பட்டிருக்கு. அப்போது வண்டிங்கள்லாம் வரிசையாக நிற்குது. எம்ஜிஆர் காருக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் நிற்குது. உடனே அவரோட உதவியாளரை கூப்பிட்டு, அது ஐயா காமராஜர் கார் மாதிரி இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்துட்டு வந்து ஆமாய்யா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இறங்கி காராண்ட போயிட்டு காமராஜரை சந்திக்கிறார். பேசும்போது காமராஜர் மரியாதை நிமித்தமா கீழே இறங்குறார். இறங்கணும்னா, ஐயா நீங்க இறங்காதீங்க, பாதுகாப்புமே இல்லை, நீங்க உள்ள இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. காமராஜர் சொல்றாரு, என்னையா பாதுகாப்பு இருக்க வேண்டியிருக்கு, நம்ம மக்களை சந்திக்க போறோம், இதுல பாதுகாப்பு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்றாரு. ரயில்வே கேட்டு திறக்கப்படுது. ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முடிவு பண்றாரு, அடுத்த படத்துக்கு கதை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உதவியாளர், என்ன ஐயா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது எம்ஜிஆர் சொல்றாரு, நாட்டுக்கு உண்மையான அரசன் யாருன்னா கத்தி இல்லாம பாதுகாப்பு இல்லாம மக்களோட மக்களா யாரு பவனி வராங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்திப்பின் வாயிலா தழுவி எடுத்தது தான் அரச கட்டளை. எவ்வளவு நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க.